Hi everyone, welcome to this video. NEET preparationல physics தான் ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? யாரா இவன் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு கல்லெடுத்து அடிக்க வந்துடுவீங்க. நிறைய பேர் கோவப்படுற தெரியுது. பிகாஸ் எல்லாருக்குமே தெரியும், நானும் என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு 3 சப்ஜெக்டில் ஃபிசிக்ஸ் தான் ரொம்ப டிஃபிகல்ட் சப்ஜெக்டாக இருந்தது. நிறைய கிளாஸ் கவனிப்பேன், நோட்ஸ் எழுதுவேன், கொஷின்ஸ் போடுவேன். கொஷின்ஸ் போடுறப்ப கூட ஒன்று ரெண்டு தெரியாது. பட் எக்ஸாமில் மட்டும் மார்க்ஸே வராமல் இருந்தது. என்னடா பிரச்சனை அப்படின்னா, நமக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோம், இவ்வளோ டைம் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அப்பயும் மார்க்ஸ் வர மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப என் மேலே கில்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நமக்கு திறமையே இல்லைன்னு. எனக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை பார்த்தா சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே இதே பிரச்சனை தான் இருந்தது. எல்லாரும் பயாலஜி கெமிஸ்ட்ரி நல்ல மார்க்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க, பட் ஃபிசிக்ஸில் மட்டும் மார்க்ஸ் வரல. இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுட்டு இருந்தால் சரி வராது. இதில் இறங்கி என்ன பிரச்சனைங்க அதை கண்டுபிடிச்சு சரி பண்ணணும்னு நான் இறங்கினேன். அப்போ தான் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சது. ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க அதை பார்த்தேன். ஸோ 4 முக்கியமான ப்ராப்ளம் தான் ஃபிசிக்ஸ் ப்ரிப்பரேஷனில் எல்லோரும் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதில் ஒன்று, ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸ் புரியல. ஸோ பார்க்குறப்போ கிளாஸ் கவனிக்கிறப்போ எல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்கும், போயிட்டு எம்சிக்யூ போட்டால் தான் தெரியும் நமக்கு ஒன்றுமே ஏறலன்னு. ஸோ த பேசிக் ப்ராப்ளம் இஸ் ஃபிசிக்ஸ் கான்செப்டே புரியல. அண்ட் செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் சால்வ் பண்ண வரல. எக்ஸாக்ட்லி, கான்செப்டே புரியலனா அதோட அப்ளிகேஷனான ப்ராப்ளம்ஸை கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியாது. இது ரெண்டாவது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. அண்ட் மூணாவது, இது ரெண்டும் பெரிய ப்ராப்ளமாக இருக்கனால டெஸ்ட் எழுதுனா மார்க்ஸ் ரொம்ப லோவாக வருது. அதை சரி பண்ணவே முடியல, எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும். அடுத்த ஃபோர்த் ப்ராப்ளம், கைட் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மென்டர் இல்லை. ஸோ இந்த 4 ப்ராப்ளம் தான் ஒரு ஸ்டூடெண்ட்டை ஃபிசிக்ஸை ப்ராப்பராக படிக்கூடாமல் அதில் ஹையஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண விடாமல் தடுக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் கிடச்சிருச்சுன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டால் கண்டிப்பாக ஃபிசிக்ஸில் ஹையஸ்ட் மார்க்ஸ் வாங்க முடியுங்கிறத நான் நம்பினேன். ஸோ அதனால தான் நான் என்னோட டெக்னிக் அப்ளை பண்ணி வருஷமாக ஃபிசிக்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்னு ஒன்று அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். என்னோட யூடியூப் சேனலில் போட்டுட்டு இருந்தேன். ஸோ ஸ்டார்டிங்கில் ப்ரெடிக்ஷன் மட்டும் தான் போட்டிருந்தேன். நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணதுனால நான் அந்த ப்ரெடிக்ஷன் டாபிக்ஸை என்னோட ஸ்டைலில் டீச் பண்ண ஆரம்பித்தேன். சரி, நமக்கு நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு கோர்ஸ் முடிவு பண்ணேன். அதுதான் 2023க்கு நான் ஓப்பன் பண்ண ஃபிசிக்ஸ் கிராஷ் கோர்ஸ். அது நான் எதிர்பார்க்காத விட மேசிவ் சக்ஸஸ் வந்தது. நிறைய பேர் சூப்பர் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க, நிறைய பேர் நல்ல மார்க் வாங்கியிருந்தாங்க. அதே தான் இந்த 2024க்கு நடந்தது, இந்த ஃபிசிக்ஸ் கிராஷ் கோர்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் கோர்ஸ்க்கு. ஸோ நீங்களே இந்த ரிவ்யூஸ்லாம் பார்க்கலாம். ஸோ அருண்குமார் ஒருத்தர் 6th May 2024 இந்த ரிவ்யூ போட்டிருக்காரு. ட்ரூலி அமேசிங் பிளாட்ஃபார்ம், டீச்சிங் அண்ட் அப்ரோச்சிங் த கொஷின்ஸ் வேர் கிளியர்லி டாட். மை மார்க் டெஸ்ட் ஸ்கோர் இஸ் 30 to 40 only. So I have joined this crash course. Now I able to get 110 plus just in 30 days. It's worth it with your hard work. கண்டிப்பாக அவங்களோட ஹார்ட் ஒர்க் போடுறப்ப முன்னாடி அந்த பையன் 30-40 மார்க் வாங்கிட்டு இருந்தான். பட் அந்த கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அவனால் 110+ மார்க்ஸ் வாங்க முடிஞ்சது. அடுத்து தீனாங்கிறவங்க அந்த ஃபுல் கோர்ஸ் பார்த்துட்டு ஸோ இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இனிஷியலி அவங்களுக்கு மார்க்ஸே வர முடியல, வாங்க முடியல அப்படின்னு. பட் ஸ்லோவாக நம்மளோட ஆப்பை ஃபுல் கோர்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் சொல்லிக் கொடுத்த ட்ரிக்ஸு அண்ட் அப்ரோச்சிங் ஆஃப் ஃபிசிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவருக்கும் ஸ்டார்டிங் கடைசியில் வந்து நிறைய மார்க்ஸ் 150+ மார்க்ஸ் இப்போ வருதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இட்ஸ் வெரி இன்க்ரெடிபிள். ரொம்ப தேங்க்ஸ் பண்ணியிருந்தாரு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆல் த பெஸ்ட். இன்னும் நல்லா மேலே வந்து நிறைய மார்க்ஸ் வாங்கணுங்கிறது வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்து மஞ்சுளாங்கிறவங்க, ஸோ டு பி ஹானஸ்ட் அண்ட் சுதர்ஷனா மேக்ஸ் எவ்ரி கான்செப்ட்ஸ் வெரி கிளியர் தட் யூ வில் ஃபீல் லைக் ஃபிசிக்ஸ் இஸ் வெரி ஈஸி. And I joined his crash course and all of his lectures are very understandable. Like if your physics level is 0, it doesn't matter at all. You will understand everything. And I gave my NEET yesterday. பார்த்தீங்கன்னா இனிஷியலி அவங்களோட ப்ரிப்பரேஷன் லெவல் 0வாக இருந்திருக்கு. பட் போக நம்மளோட கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணி படித்து எல்லா வீடியோஸ் பார்த்து நோட்ஸை ரிவைஸ் பண்ணி டெஸ்ட்டை ப்ராப்பராக எழுதி போயிருக்காங்க, கொஷின் சால்வ் பண்ணியிருக்காங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. அண்ட் அவங்களோட NEET எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அண்ட் நம்ம கிராஷ் கோர்ஸில் சொல்லி கொடுத்த ட்ரிக்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ்லாம் வச்சு எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணதை வச்சு ஒவ்வொரு கொஷின்ஸும் less than 20 secondsல அவங்களால சால்வ் பண்ண முடிஞ்சுன்னு சொன்னாங்க. சூப்பரான மார்க்ஸ் வாங்கியிருக்கிறதா சொன்னாங்க. ஸோ பர்சனலி பேசினப்போ ரொம்ப நல்ல ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. ஸோ வெரி ஹாப்பி, நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. ஆல் த வெரி பெஸ்ட்மா, கோ ஹெட். உங்களுக்கு ஒன்றும் இது ஈஸியாக கிடச்சிடல, பட் யூ மஸ்ட் ப்ராக்டிஸ் ஹார்ட் அண்ட் லிசன் டு ஹிஸ் லெக்சர்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் அட்டெம்ப்ட் ஆல் ஆஃப் ஹிஸ் டெஸ்ட் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் டெஃபினட்டாக வித்தின் 20 secondsல ஒவ்வொரு கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணவே முடியாது. ஸோ இட் இஸ் ஹர் ஜென்யூன் ரிவ்யூ. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு ஏபிசிங்கிற ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காரு. ப்ரோ, உண்மையாகவே என் ஃபிசிக்ஸ் ஸ்கோர் 1 month பிஃபோர் 30 to 40 தான் இருந்தது. பட் உங்கள் கிராஷ் கோர்ஸ் April 1 ஜாயின் பண்ண என் மார்க் 103 வரும் இப்போது. பட் நீங்கள் நடத்தினதில் இருந்து 140 to 150+ வந்திருந்தது. வெரி ஹார்ட் வார்மிங் ரிவ்யூ, தேங்க்யூப்பா. நிறைய பேருக்கு இந்த மாதிரி உங்களோட மார்க்ஸ் டிராஸ்டிக்கலாக இம்ப்ரூவ் ஆகிட்டு ஒரு சேஃப் ஸ்கோர் 100+ எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. பட் நம்ம படித்ததுலேருந்து நம்ம சொல்லிக் கொடுத்ததுலேருந்து நிறைய மார்க்ஸ் வந்திருந்தது சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, அண்ணா நான் ஃப்ரெஷர் தான்,
ஃபிசிக்ஸ் எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் எந்த சென்டரும் போகலை, ஃபிசிக்ஸ் உங்கள் சேனல் மட்டும்தான் பார்த்தேன், முன்னாடி ஃபிசிக்ஸில் ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன், பட் நீட் 25 கொஷின்ஸ் ஃபிசிக்ஸில் கரெக்ட், தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஓகே, ஸோ ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் இதே மாதிரி நிறைய ரிவ்யூஸ் இருக்குது, உங்களுக்கு வேணால் இந்த ஸ்க்ரீன்ஸில் காட்டிகிட்டு இருக்கேன். நிஜமாலுமே இந்த காசுங்கிறதெல்லாம் தாண்டி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்லலாம் நம்மளால் அவங்களோட மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, இதுக்குமே சொல்யூஷன் தெரியாமல் ஃபிசிக்ஸில் கஷ்டப்பட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் நம்மளால் ஒரு சேஞ்ச் உருவாக்க முடியுதுங்கிற அந்த ஒரு சந்தோஷம் தான் என்னை மோட்டிவேட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்குது. இன்னும் ஹார்ட் ஒர்க் நிறையா போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ இந்த ஹார்ட் ஒர்க்கை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி தான் வரப்போகிற நீட் 2025க்காக நான் வந்து ஒரு 1 year லாங் டேர்ம் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறேன். இந்த ஃபிசிக்ஸ் லாங் டேர்ம் கோர்ஸ் ஃபார் நீட் 2025 ஆஸ்பிரன்ஸ் 1 year கோர்ஸாக இது இருக்க போது. லாஸ்ட் இயர் ஃபுல் கோர்ஸில் ஒரு சில வீடியோஸில் என்னால் அப்லோட் பண்ண முடியல, பட் அது எல்லாத்தையும் சரி பண்ணி இந்த வருஷம் இருக்க போகிற இந்த லாங் டேர்ம் கோர்ஸில் கம்ப்ளீட் சிலபஸை ஸ்டார்டிங்கே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ 1 year லாங் டேர்ம் கோர்ஸ் ஃபார் நீட் 2025. டெஃபினெட்லி நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்த அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணல, அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் நான் எப்படி உங்களுக்கு சொல்யூஷன் தரேன்னா, த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இஸ் ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸ் புரியல அப்படிங்கிறது தான் மேஜர் ப்ராப்ளம். ஏன் கான்செப்ட் புரியலனா, மேலாக சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க, ஆர் சம் அட்வான்ஸ் லெவலில் மட்டுமே பேசுவாங்க, இந்த பேசிக்கை நிறைய பேர் விட்டுடுறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த டாபிக் எல்லாமே நீங்கள் கவனிக்க வரீங்கன்னா உங்களுக்கு இந்த டாபிக் பற்றி எந்த ஐடியாவுமே இல்லை, நீங்கள் 0 லெவலில் இருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டு பேசிக்லேருந்து ஆரம்பிப்போம். ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து தான் கான்செப்ட்ஸை வேகமாக சொல்லிக் கொடுப்போம். சொல்லிக் கொடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கு ரிலவெண்ட் MCQ சால்வ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு கான்செப்ட்ஸை நம்ம பேசிக் லெவலில் தான் எடுக்க போகிறோம். உங்களுக்கு இந்த டாப்பிக்கை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அவங்க தான் எங்களோட டார்கெட் ஆடியன்ஸ். எதுவுமே தெரியாதவங்களுக்கு கூட புரிய வைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் கோல். ஆனால் என் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இது வரைக்கும் உங்களோட கிளாஸ் புரியலன்னு ஒருத்தர் கூட சொன்னதில்லை, இது வரைக்கும். பிகாஸ் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து ஃபீல் பண்ணி தான் ஒவ்வொரு கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் யாரும் சொல்ல மாட்டீங்க நம்புகிறேன், நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும். நெக்ஸ்ட் அண்ட் அடுத்த பிரச்சனை, ப்ராப்ளம் சால்வ் பண்ண வரல. ப்ராப்ளம் சால்வ் பண்ண வராது தான். ஸோ என்னென்னா ஃபிசிக்ஸில் எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை, கான்செப்ட்லாம் ஓகே, நோட்ஸ் எல்லாம் ஓகே, ஃபார்முலாலாம் ஓகே, ப்ராப்ளம் வர மாட்டேங்குது. அதுக்கு என்ன பிரச்சனை? 2 முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு, அந்த படித்த கான்செப்டை அப்ளை பண்ண தெரில, அது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அதுக்காக தான் நம்ம MCQ சால்விங் வீடியோஸ் வச்சுருக்கோம். ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் அப்படியே கரஸ்பாண்டிங்காகவே MCQ சொல்லி கொடுத்துருவேன். அப்போ அந்த MCQ எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற ஐடியா நான் கொடுத்துட்டேன்னா, இந்த கான்செப்ட் இப்படி தான் அப்ளை பண்ணுங்கிற ஐடியா உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஈஸியாக நிறைய MCQs போட ஆரம்பிச்சிடுவீங்க, ஈஸியாக நீங்கள் போடுவீங்க. அடுத்த 2வது முக்கியமான விஷயம், அப்படி கான்செப்ட் தெரியுது அப்ளை பண்ணவும் வருதுன்னா, நிறைய பேர் பண்ணுற பிரச்சனை நீட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே பேசிக் கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ் ஆர் அந்த பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் தெரியல, வெக்டர்ஸில் ஒரு மிஸ்டேக் வருது, வெக்டர்னு வந்தால் நடுவில் ஒரு ஸ்டெப்பில் மாட்டிக்கிறோம். செகண்டு, அந்த இன்டகிரேஷன் டிஃப்ரென்சியேஷன்லாம் மாட்டிக்கிறோம். அடுத்து அந்த சைன் தீட்டா காஸ் தீட்டா அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியாமல் மாட்டிக்கிறோம். ஸோ இங்கெல்லாம் மாட்டுறதுனாலே கான்செப்ட் தெரிஞ்சும் செம்ம முடிக்க முடியல, மார்க்ஸ் வாங்க முடியல, ரிசல்ட் குறையுது. ஸோ அதுக்காக தான் பேசிக் மேத்தமேட்டிக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் போட்டு பேசிக் மேத்தமேட்டிக்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி அதில் கான்செப்ட் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க டெஃபினட்டாக. இது மூலிமா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற ப்ராப்ளமை சரி பண்ணிடலாம். 3வது பிரச்சனை, டெஸ்ட் எழுதுனா லோ மார்க்ஸ் தான் வருதுன்னா, பிஃபோர் சொன்ன 2 ஸ்டெப்பு, இதுக்கு முன்னாடி சொன்ன 2 ஸ்டெப்பை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு 3வது ஸ்டெப்பான ப்ராக்டிஸ் சம்ஸை நீங்கள் பண்ணுறப்போ நீங்கள் டெஃபினட்டாக இந்த ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. டெஸ்ட் எழுதுனா லோ மார்க்ஸ் கிடையாது, ஹை மார்க்ஸ் வர ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணணும்? முன்னாடி சொன்ன 2 ஸ்டெப்பு, லெக்சரை பார்த்து நோட்ஸை படித்து நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் நிறையா நான் சொல்லி கொடுத்த அப்ளிகேஷன் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் போட்டு பார்க்கணும். அதுக்காக தான் ப்ராக்டிஸ் சம்ஸ் ஒவ்வொரு டாபிக் கீழே இருக்கும், போட்டு ஒவ்வொரு கொஷினும் சால்வ் பண்ணி பார்க்கணும். வரலையா ஒடுத்து உடனே எக்ஸ்பிளேஷன் சப்மிட் கொடுத்துட்டு எக்ஸ்பிளேஷன் எடுத்து படித்து போட்டு பாரு, அவ்வளோதான். அப்படி தான் கற்றுக்க முடியும். சரியா? ஸோ திஸ் தான் 3வது விஷயம். அண்ட் கோ ஃபார் த 4th ப்ராப்ளம், கைட் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மென்டார் இல்லை. ஸோ நான் இருக்கேன், என் பேர் சுதர்ஷன். இப்போ நான் ஃபைனல் இயர் MBBS முடிச்சிட்டேன் கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜில். 2019 நீட் எக்ஸாமை ஃப்ரெஷராக செல்ஃப் ஸ்டடி பண்ணி அந்த ஒரு மாதத்தில் நான் படித்து கிராக் பண்ணியிருந்தேன். நான் 12th முடிச்சுட்டு. ஸோ அப்போ நான் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எனக்கு கம்மி டைமில் சக்ஸஸ் கிடச்சது நான் நம்புகிறேன். அதுதான் அடுத்த 4 வருஷத்துக்கும் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் யூடியூப்பில். என்னோட சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழில் 4 வருஷமாக இந்த நீட் படிக்கிற பசங்களுக்காக கைட் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய பேர்கிட்ட பர்சனலாக பேசியிருக்கேன், அவங்களோட பிரச்சனைகளில் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன்.
இனிஷியலி எனக்கும் கஷ்டம் இருந்தது, எப்படி சொல்லி தரணும், ஃபிசிக்ஸ் எப்படி கொண்டு போங்கிற ஐடியா இல்லை. பட் கிராஜுவலி ஓவர் தி இயர்ஸ் நான் இந்த 2 வருஷமாக இந்த வேலையை பண்ணவும் எனக்கு இப்போ ஒரு பெட்டர் ஐடியா கிடைச்சது. எப்படி கொண்டு போகணும், எப்படி கொண்டு போனால் இன்னும் மார்க்ஸ் பெட்டராக பசங்களை வாங்க வைக்கலாம், இன்னும் எஃபிஷியன்சி எப்படி ஏற்றலாம், இன்னும் நிறைய மார்க்ஸ் எப்படி கம்மி டைமில் பூஸ்ட் பண்ணலாங்கிற டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் பெட்டராக அவங்கள ரீச் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கேருந்து கைட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த வருஷம் என்னோட இன்டர்ன்ஷிப் இருக்குது. இந்த 1 இயர் நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன். அந்த பிஸி டைமில் என்னால் கேப் கிடைக்கிறப்பெல்லாம் நம்மளோட ஆப்பில் நான் வந்து அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது எவ்ரி வாரம் இல்லை டெய்லி நான் வருவேன்னு. பட் நான் கேப் கிடைக்கிறப்ப ட்வைஸ் ஆர் த்ரைஸ் எ மந்த் நான் வந்து ஆப்பில் லைவ் வந்து மோட்டிவேஷன் கொடுத்து உங்களை முடிஞ்ச அளவுக்கு நான் பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஐ வில் பி தேர் கைடிங் யூ. அப்படி இல்லைனா நம்ம ஆப்பில் இந்த பெய்டு கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு சாட் செக்ஷன் ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் உங்களோட குவரிஸை போட்டுகிட்டே இருங்க. நான் ஃப்ரீ டைமில் அப்பப்போ வந்து அதை சாட் பண்ணி உங்களோட குவரிஸை நான் ஹெல்ப் பண்ணுறேன். நான் இல்லைனாலும் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ டெஃபினெட்லி யுவர் கைடன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மென்டர்ஷிப்ங்கிறது நம்மக்கிட்ட இருக்கும். டோன்ட் வரி, ஐ எம் தேர் டு கைட் யூ. ஸோ வித் திஸ் இந்த கோர்ஸோட ஃபீச்சர்ஸ் என்னங்கிறத சொல்கிறேன். இந்த கோர்ஸில் கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12 இருக்கிற ஃபிசிக்ஸ் சிலபஸில் இருக்கிற எல்லா சாப்டர்ஸ்க்கான கீழே ஃபீச்சர்ஸ் நான் கொடுக்க போகிறேன். ஸோ எல்லா சாப்டர்ஸ் கவர் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து டாபிக் வைஸ், சாப்டர் வைஸ், டாபிக் வைஸ் கிறிஸ்பான லெக்சர்ஸ் இருக்க போகுது. நம்மளது வந்து என்றைக்குமே பல மணி நேரம் 2 hours 3 hours 4 hours லென்த்தி லெக்சராக போர் அடிச்சு கதை பேசிலாம் கொண்டு போக முடியாது. கிறிஸ்பாக கன்சைஸாக அந்த கான்செப்ட் சொல்லி கொடுத்துருப்பேன். என் கிராஷ் கோர்ஸ், என் ஃபுல் கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்க யாரை வேணால் கேட்டு பாருங்கள். அந்த கோர்ஸ் அந்த ஒவ்வொரு லெக்சரும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் கூட உங்களுக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஒரு மெயின் இன்டென்ட். அந்த ஒவ்வொரு லெக்சர்லையுமே நான் கான்செப்டை குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்லிக் கொடுப்பேன். ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக எனக்கு எப்படி ஒருத்தர் சொல்லிக் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் அந்த கான்செப்ட் சொல்லிக் கொடுத்துட்டு அண்ட் எம்சிக்யூ சால்விங்கிறத அந்த கான்செப்ட்டுக்கு ரிலவெண்ட்டாக நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு சொல்லி தருவேன். ஒரு எம்சிக்யூ எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் செகண்ட் விஷயம், அந்த ஒவ்வொரு டாப்பிக்கான லெக்சருக்கு கீழேயும் அந்த டாப்பிக்கோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த டாப்பிக்கில் நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கணும் அதை அப்படியே நான் எழுதி சொல்லி கொடுத்துருவேன். அண்ட் மூணாவது, டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்க போது. ஸோ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டால் கிறிஸ்பான லெக்சரு, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அண்ட் அதுக்கேற்ற ரிலவெண்ட்டான டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சாப்டரில் 5 டாபிக் இருக்குன்னா எல்லா டாபிக்ஸை முடிச்சதுக்கப்புறமா சாப்டர் வைஸ் டெஸ்ட்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் அந்த சாப்டர் எந்த யூனிட்டில் இருக்கோ அந்த யூனிட் வைஸ் மினி மார்க் டெஸ்ட் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணப்படும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஃபீச்சர், இந்த இயர் எண்டு வரப்போ உங்களுக்கு லாஸ்ட் 1 or 2 months இருக்கிறப்போ நான் கிராஷ் கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்ணுவேன். ஸோ அந்த கிராஷ் கோர்ஸ் இந்த ஃபுல் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக கிடைக்க போகுது. அந்த கிராஷ் கோர்ஸில் இருக்கிற எல்லா கண்டென்ட்ஸுமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் நம்மளோட ஆப்பில் ஃபீச்சர்ஸாக உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த ஃபிசிக்ஸ் லாங் டேர்ம் கோர்ஸ் ஃபார் நீட் 2025. ஸோ நீங்கள் இந்த நேரத்தில் முடிவு பண்ணுங்கள் இந்த ஃபிசிக்ஸ் எப்படி படிக்க போகிறீங்க, இதை யூஸ் பண்ணிக்க போகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணி நம்மளோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ்ங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா நம்மளோட கோர்ஸ் இருக்கும். அந்த கோர்ஸ்க்குள்ளே போன உடனே உங்களால் ஒன் டைம் பேமெண்ட்டாக 2500 rupees நீங்கள் பே பண்ணிங்கன்னா அடுத்த 1 இயருக்கு நம்ம கோர்ஸில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வெல்கமிங் ஆஃபர், லான்ச் ஆஃபர்னு நம்ம இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லான்ச் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரப்போகிற 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2500 rupees கிடையாது, ஜஸ்ட் 1999 மட்டும்தான். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஆஃபர் வந்து ஃபஸ்ட்டு வரப்போகிற 50 பேருக்கு மட்டும்தான். அது எத்தனை நாள் எப்படின்லாம் தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு யாரெல்லாம் வந்துடுறீங்களோ உங்களுக்கு அந்த பே பண்ணுறப்பயே கூப்பன் கோடு காட்டும், அது ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும். ஸோ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 50 இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 1999 பிரைஸில் நீங்கள் என்ரோல் ஆகிக்குவீங்க. ஸோ சீக்கிரமாக பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா நம்மளோட நீட் 2025 ஃபிசிக்ஸ் லாங் டேர்ம் கோர்ஸில் இப்போவே போயிட்டு நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் என்ரோல் பண்ணிக்கலாம். த ஆப் இஸ் ஓப்பன் ஃபார் யூ. ஸோ கைஸ், ஆல் த வெரி பெஸ்ட். போயிட்டு நல்லா படிங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, ஹார்ட் ஒர்க் போடுங்க. டெஃபினெட்லி த சக்ஸஸ் கம்ஸ் டு யூ. த ப்ரெஸ்டீஜியஸ் ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெத்தஸ்கோப் eagerly waiting for you. புரியுது, உங்களோட ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் அடுத்த 1 இயருக்கு போடுங்க. டெஃபினட்டாக நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டேக் கேர். இட்ஸ் சுதர்ஷன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ். எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க. பாய்.